கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அநேக நண்பர்கள், அநேக விசுவாசிகள், ஐயா, ஆத்துமாவை பற்றி எங்களுக்கு விளக்கம் தாருங்கள், அதை பற்றி எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆவி என்றால் என்ன, ஆத்துமா என்றால் என்ன? ஆத்துமாவை பற்றிய ஒரு அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே உங்களுக்கு ஒரு விளக்கம் தாருங்கள். இந்த ஒரு சிறிய விளக்கத்தை ஏறக்குறைய 7 நிமிடங்கள் நீங்கள் கேட்கும்படியான ஒரு ஆயத்தத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். ஜெபத்தோடு கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்கும் போது அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவர் உண்டாக்கினார். சரீரம் எல்லாராலும் பார்த்து அறியக்கூடியது. சரீரத்திலே 5 புலன்கள் இருக்கின்றன: மெய், வாய், கண், மூக்கு, செவி. அதே நேரம் அவன் 6 அறிவுடைய மனிதனாக விளங்குகிறான். ஒரு மனிதனுடைய பெயரை சொன்னவுடனே அவனுடைய முகத்தோற்றம் மனக்கண்கள் முன்பாய் வருகிறது. அவனுடைய சரீரம் நமக்கு முன்பாக வருகிறது. ஆனால் அவனுடைய குணாதிசயங்கள் எடுப்பிலே நாம் பார்த்து விட முடியாது. அவனுடைய குணாதிசயம், அவனுடைய சுபாவம் எல்லாம் அவனுடைய ஆத்துமாவிலே இருக்கிறது. ஆத்துமா மிக முக்கியமானது. ஆகவே ஆத்துமாவை குறித்து நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் முக்கூறு கொண்டவன். அவனிலே ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. அந்த 3 வரக்கூடிய ஒரு வேத பகுதியை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. இங்கே முதலாவது ஆவியின் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சரீரம், ஆத்துமா, ஆவி என்றல்ல, ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது முற்றிலுமாக, பூரணமாக பரிசுத்தத்தோடு பாதுகாக்கப்படுவதாக. ஒரு மனிதன் முக்கூறு கொண்டவன். அவன் சரீரத்துக்குள்ளே அவன் காணாத 2 காரியங்கள் வாழுகின்றன. ஒன்று அவனுடைய ஆத்துமா, அடுத்தது ஆவி. 2ம் நம்முடைய வெளி கண்களால், மாம்ச கண்களால் காணவே முடியாது. அவைகள் உள்ளே மறைந்திருக்கின்றன. இந்த 3ம் சேர்ந்துதான் ஒரு மனிதனாக காணப்படுகிறான். மனிதன் ஒன்றா அல்லது 3 காரியங்களா? சாதாரணமாக ஒரு கயிறை பார்ப்பீர்கள் என்றால் ஒரு கயிறாக வெளியே தெரியும். ஆனால் அதை பிரித்து பார்த்தால் 3 காரியங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். ஒரு முட்டையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வெளிப்பிரகாரமான ஒரு ஓடு இருக்கும், ஒரு வெள்ளை கரு இருக்கும், ஒரு மஞ்சள் கரு இருக்கும். இந்த 3ம் சேர்ந்துதான் ஒரு முட்டை. ஆவி, ஆத்துமா, சரீரம் 3ம் தான் இணைந்துதான் ஒரு மனிதன். ஆண்டவராகிய கர்த்தரை பார்க்கும்போது அவர் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார், குமாரனாகிய இயேசுவாய் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஒரு கடவுளா அல்லது 3 கடவுளா? பலர் கேட்கக்கூடும். ஒரு கடவுளா? ஆம். 3 கடவுளா? ஆம். ஒரு கயிறா? ஆம். அல்ல 3 கயிறா? ஆம். ஒரு முட்டையா? ஆம். 3 பகுதியா? ஆம். இதுதான் திருத்துவம், திரியேகத்துவம். திருத்துவம் என்பது ஒன்றாய் இருப்பது. திரியேகத்துவம் என்பது 3 வித்தியாசமான நபர்கள் ஒருவராய் காட்சியளிப்பது. கர்த்தர் ஒருவரே 3 விதங்களிலே அவர் வேலை செய்கிறார். 121ஆம் சங்கீதத்திலே
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு பன்மையில் அவர் எழுதுகிறார். மலை ஒன்றுதான், ஆனால் 3 பர்வதங்கள் இருக்கின்றது. பிதாவாகிய ஒரு தேவன் ஒரு பர்வதம், குமாரனாகிய இயேசு ஒரு பர்வதம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு பர்வதம். 3ம் இணைந்துதான் ஒரு பர்வதம். இஸ்லாமியர் அவர்கள் ஒரே தெய்வம், அல்லாஹ் ஒருவரே கடவுள் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவை நம்புவதில்லை, பரிசுத்த ஆவியானவரையும் அவர்கள் நம்புவதில்லை. அவர்களுக்கு எப்படி விளக்கி கொடுப்பது? பாருங்கள், சூரியன் ஒன்றுதான். ஆனால் அந்த சூரியனிலிருந்து ஒரு ஒளி பூமியை நோக்கி வருகிறது. அந்த ஒளியிலிருந்து ஒரு வெப்பம் அல்லது உஷ்ணம் இறங்கி வருகிறது. இந்த ஒளியை என்ன செய்கிறோம், என்ன சொல்லுகிறோம்? சூரியனிலிருந்து வருகிற ஒளி. அந்த ஒளியையும் ஒரு விதத்தில் பார்க்க போனால் சூரியனின் ஒரு பகுதி. வெப்பம் என்று நாம் பார்க்க போனால் அது சூரியனிலே ஒரு பகுதி. சூரியனாகிய பிதாவிடத்திலிருந்து, அந்த நீதியின் சூரியனிடத்திலிருந்து பூமிக்கு ஒளியாய் வந்தவர் இயேசு. அதே நேரம் அவர் பரிசுத்தாவியானவராக, வெப்பமாக, உஷ்ணமாக, அக்கினியாக அவர் வந்தார். ஒளி வேறு, உஷ்ணம் வேறு, மேலே இருக்கிற அக்கினி பிளம்பு வேறு. ஆனால் 3ம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஒன்றில்லாமல் இன்னொன்று வர முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனுஷனை உண்டாக்கும் போது முதலிலே அவனுடைய ஆவியை தான் உண்டாக்கினார். உங்களுக்கு அது புரிந்து கொள்வதற்கு கடினமாயிருக்கலாம். மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை நான் தெரிந்து கொண்டேன். உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்முடைய சரீரம் இருந்ததில்லை, நம்முடைய ஆத்துமாவும் இருந்ததில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஒன்று இருந்தது, நம்முடைய ஆவி, நம்முடைய உயிர், நம்முடைய ஜீவன். அப்போதிலிருந்தே ஆண்டவர் நம்மை நேசித்தார். அப்போதிலிருந்தே மனிதன் பாவம் செய்யும் போது அவனுக்காக ஜீவனை கொடுக்கும்படி இயேசு ஆயத்தமாகிவிட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்பது எத்தனையோ கோடி 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 வருஷங்களுக்கு முன்னான ஒரு காரியம். வேதம் முழுவதையும் வாசிக்கும் போது உலக தோற்றத்துக்கு முன்பாக என்கிற வார்த்தை ஏறக்குறைய 20 முறை திரும்ப 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 வருகிறது. இயேசுவை குறித்து சொல்லும்போது வெளிப்படுத்தல் 13:8 சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார் வேதத்தில் வாசிக்கிறோம்.